போராளி ஓய்வதில்லை. முத்தமிழ் அறிஞரின் 8ஆம் ஆண்டு நினைவிழா. இந்த 8ஆம் நாள் நிகழ்ச்சியில் தலைமையேற்று பொறுப்பேற்றிருக்கும் தோழர் மகேஷ்குமார் அவர்களே, மகேஷ்குமார் நிறைய ஆளை கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மீண்டும் வருவோம். இது நான் சொல்ல, இன்னைக்கு சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் சொன்னது. ஃபினிஷிங்கில் எல்லாம் பேசிட்டு ஃபினிஷிங்கில் மீண்டும் வருவோம்னாரு அண்ணன் சேகர்பாபு அவர்களே, தோழர் நாகராஜன் அவர்களே, அருமை நண்பர் சந்துரு அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, அவங்களும் நிறைய ஆளை கூட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவ ஜகர் அவர்களே, அன்பு சகோதரி பிரியாராஜன் அவர்களே, கே ரவிச்சந்திரன் அவர்களே, அருமை தம்பியும் தோழருமான எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன் அவர்களே, சரியான நேரத்துக்கு என்ட்ரி ஆகியிருக்கிற முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, டாக்டர் பூர்ணிமா அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் எங்களின் முன்னத்தி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த விழாவில் பெருவாரியாக அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தோழர்களே, முக்கியமாக நக்கீரன் வாசகர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எப்பவுமே கலைஞர் ஒரு தோல்விக்கு பிறகு இந்த தொண்டர்கள்லாம் சுணங்கிடக்கூடாதுன்னு, அது குறிப்பாக சொல்லணும்னா 91 அவர் மாத்திரம் ஜெயிக்கிறாரு. அப்போ தொண்டர்களுக்குள்ள ஒரு தொய்வு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ மதுரையில் தீகா மாநாடு, அந்த மாநாடை இவர் தங்கள் மாநாடாக எடுத்து எல்லாருக்கும் அறிவு கொடுத்து எல்லாரும் அங்கே வரணும்னு சொல்லி ஒரு கட்டளையே போடுறாரு. நான் சொல்ல 91. ஏன்னா தொண்டர்கள் தோன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே தோல்விக்கு பிறகு கலைஞர் எடுக்கிற முடிவு. அதே முடிவை எங்கள் அண்ணன் சேகர்பாபு காப்பி அடித்தது கலைஞர்கிட்ட. 8வது நிகழ்ச்சி 8 நிகழ்ச்சியாக தொண்டர்களை வர வச்சு அவங்கள உற்சாகப்படுத்துறதுங்கிறது அது ஒரு பெரிய, அதுக்கு நிச்சயமாக கலைஞர் எப்படியும் அவரோட கூட இருப்பார். ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுவார், சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சானவன் வந்துடுறேன், அவசரத்துக்கு மறந்துடுவோம். சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இழல் வல்லன் யாருக்கும் அரிது. இது கலைஞருக்காக எழுதப்பட்ட ஒரு குறள். அதாவது சொல்ல வல்லவர், செயல்ல வல்லவர், சோர்வு அறியாதவர், யாருக்கும் அஞ்சா நெஞ்சுடையவர், இவங்களை யாருமே தோல்வியடைய செய்ய முடியாதுன்னு அப்பயே வள்ளுவர் சொல்லியிருப்பார். 1937 அவருக்கு 13 வயசு கலைஞருக்கு. அந்த வயசில் செல்வச்சந்திரான்னு ஒரு புதினத்தை எழுதுகிறார். புதினம்னா ஒரு நாவல். 13 வயசில் ஒரு மனுஷன் எப்போ இருந்து
சோர்வில்லாமல் உழைக்க ஆரம்பிச்சிருக்காருங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். அப்போ அவருடைய மொழி 13 வயசுல அவருடைய மொழி நடையை பாருங்கள். அவர் எழுதின கையெழுத்தோடு இருக்கிற பிரதி என்கிட்ட இருக்குது. ஒரிஜினல் இல்லை, காப்பி. ஒரிஜினல் அங்கே இருக்குது. அன்புடையர், தற்காலிக திராவிட நாடு ஜாதி என்ற வலையில் சிக்கி திராவிடரது கலை நாகரிகம் எல்லாவற்றையும் சிற்சில மூட நம்பிக்கைகளால் இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது. நல்லா பார்த்துங்க. இந்நிலையில் திராவிட நாட்டு மொழிகளாம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் என்பவற்றில் தலை சிறந்ததான தமிழை குலைக்க தற்காலத்தில் நடைபெறும் சூழ்ச்சிகள் பற்பல திராவிடர் விழித்து கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. இப்போ யோசித்தாலும் அது சரியாக இருக்கும். 37 எழுதுனது, கலைஞர் எழுதுனது, இப்பையும் அது அதை நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். பெரும்பாலான திராவிடர் வீறு கொண்டெழுந்து விட்டனர். நாட்டை காப்பாற்றவும் கலை நாகரிகத்தை காக்கவும் கச்சை கட்டி விட்டனர். தற்கால திராவிட நாட்டின் திலகம் ஈரோட்டு ராமன் என்ற இணையற்ற தளபதியின் கீழ் திராவிடர் அணிவகுத்து நின்று ஆர்ப்பரிக்கின்றனர். இக்காலமும் இங்கனம் இருக்க முற்காலம் திராவிட நாடு எங்கனம் இருந்தது என்பதை அறிவோம். அதுக்கடுத்து கொஞ்சம் எழுதுகிறார். 13 வயசில் அவருடைய மொழி தமிழுக்கானது, அந்த உணர்வு அப்படி ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் தமிழுக்காகவே அவர் உழைச்சி நமக்காகவே வாழ்ந்தவர். ஏன்னா 8 கோடி பேருக்கும் ஒருத்தர் 4 மணி நேரம் உறங்கி நமக்காகவே உழைச்ச ஒருவருக்கு நினைவு நாளை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுற எங்கள் சேர்பாவண்ணனுக்கு தலைவணக்கம். கலைஞர் இது 13 வயசு. அப்போ அவர் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறார். உயர்நிலை படிக்கும்போது அப்போ ஆண்டு விழா வருது. அந்த பள்ளியில் ஆண்டு விழாவில் அப்போ பேராசிரியர் அன்பழனாரையும் நம்ம நாவலர் நெடுஞ்செழியனையும் கொண்டு வந்து அவர் படிக்கிற பள்ளியில் கூட்டம் நடத்துறதுக்காக கலைஞர் ஏற்பாடு பண்ணுறாரு. இப்போ அவர் பள்ளியில் படிக்கும்போது இவங்க கட்சியில் பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போ அதுக்கு நிகழ்ச்சி நடத்தணும்னா ஃபண்டு வேணும்ல. கலைஞருடைய சாமர்த்தியத்தை சொல்கிறதுக்காக சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரும் அவருடைய நண்பர் நன்னனும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை வாங்கிறதுக்காக அந்த ஊர் பெருந்தனக்காரர்கள் 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி. ரங்கநாதன் ஒருத்தர், ராமானுஜர்னு ஒருத்தர், 2 பேர் அண்ணன் தம்பி. இந்த 2 பேர்ட்டையும் போய் நிகழ்ச்சிக்கு அப்போல்லாம் 5 ரூபாங்கிறது பெருசு, 10 ரூபாங்கிறது பெருசு. நிகழ்ச்சி நடத்துறதுக்காக 2 பேரும் போய் பொருளுதவி கேட்குறாங்க. அப்போ முதல்ல ராமானுஜர்கிட்ட போகிறாங்க. ராமானுஜர் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பணம் தருவாராம். இது திருவாரூரில். அப்போ திருவாரூர்கார்ட்ட இவங்க 2 பேரும் போய், நாங்கள் இந்த மாதிரி பள்ளியில் நிகழ்ச்சி நடத்த போகிறோம், அன்பழனாரும் நாவலரும் வரப்போகிறாங்க, எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு பண உதவி செய்யணும்னு கேட்டப்போ அப்புறம் நோட்டை நீட்டியிருக்காங்க. ராமானுஜர் அவர் பேனாவை எடுக்க போகும்போது கலைஞர் தான் கையில் இருந்த பேனாவை கொடுத்து இதில் எழுதுங்கன்னாராம். அப்போ தென்னன் ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. அந்த நோட்டில் 5 ரூபாய் நன்கொடை அப்படின்னு எழுதியிருக்காரு. யார்? ராமானுஜர். வெளியே வராங்க. வெளியே வரும்போது தென்னன் கேட்குறாரு, அவர் பேனா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஓம் பேனாவை எடுத்து நீட்டினேன் அப்படின்னு. இரு நான் சொல்கிறேன் அப்படின்னாராம். வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே அடுத்த தெருவுலேயே அவங்க சகோதரோடைய வீடு, ரங்கநாதரோட வீடு, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே இதே நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு, அண்ணன் வீட்டுக்கு போனோம், அவர் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இவர் வர்றதுக்குள்ளே அந்த 5க்கு பக்கத்தில் இவர் பேனா வச்சு 1 போட்டாராம். அதாவது 5 ரூபாய் எழுதின ராமானுஜர்
ரங்கநாதர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த 5க்கு பக்கத்தில் 1 போட்டிருக்காரு, 15. இப்போ இதை பார்த்த ரங்கநாதர், ஓ அவன் 15 ரூபா எழுதியிருக்கானா, நான் அவனுக்கு மேலே எழுதுறேன்னு 25 ரூபா எழுதினாராம். வெளியே வந்தோடனே சொன்னாராம், நான் ஏன் என் பேனா வச்சு எழுத சொன்னேன்னு தெரியுதா இப்போது? ஏன்னா இந்த பேனானா மை மாறாமல் இருக்கும், 1 போடுறது ஈஸி. அதனால தான் இப்போ தம்பி எவ்வளோ எழுதுகிறாரோ அதை விட அண்ணன் கூட எழுதுவாருன்னு எனக்கு தெரியும். இப்போ நமக்கு லாபம் வந்து பார்த்தேன்னா எவ்வளோ, 25 ரூபாவில் 5 ரூபா போக 20 ரூபா நமக்கு லாபம். சாதுரியம் எந்த வயசு, 13, 15, 16 வயசில் இந்த சாதுரியம் இருக்குது பாருங்கள். அந்த சாதுரியத்தை இந்தியாவில் எந்த தலைவனாலும் பண்ண முடியாத ஒரு சாதுரியம். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு இந்தியாவில் ஆண்ட முதல்வர்களில் அவர் முதல்வராக இருக்கும்போது ஒரு முதல்வர், ஒரு தலைவர், ஒரு நிர்வாகி, ஒரு கவிஞர், ஒரு திரைப்பட கதாசிரியர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு நல்ல குடும்பஸ்தன், இத்தனையும் ஒன்று சேர்ந்த இந்தியாவில் இருந்த ஒரே தலைவன் வந்து கலைஞரை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கூட்டி கழித்து பார்க்குறாங்க. இதுக்கு இணையாக, கலைஞருக்கு இணையாக யாராவது இருப்பாங்களா? கவிஞர் வாஜ்பாய் கவிதை எழுதுவார், ஆனால் திரைப்படத்துக்கு அவர் கதாசிரியராக இருந்ததில்லை. நிர்வாகியாக இருந்திருக்காங்க, முதல்வராக இருந்திருக்காங்க. ஆனால் இதை மீறி பத்திரிகையாளனா, எழுத்தாளனா, இத்தனை தகுதிகளை வச்சுட்டு கடைசி கண்மூடும் வரை நமக்கு வந்து நம்மளை நல்ல வழியில் எடுத்துகிட்டு போன ஒரு மகா தலைவனுக்கு தான் இன்றைக்கி நினைவு நாள் கொண்டாட்டம். அதாவது அவர் வந்து பத்திரிகைக்காரங்களை நல்லா குஞ்சுவார்னா பத்திரிக்கையாரனை கண்டு ஓடுறதில்ல. இந்த பக்கம் பத்திரிக்கையாரன் இருந்தால் பின்னாடி வழியில் ஓடுறவர் கிடையாது. அவர்கிட்ட ஒரு கேள்வி, நடிகை ஜெயலலிதா பற்றி ஒரு கேள்வி. அப்போ நடிகையாக இருக்கும்போது, சாரி, ஜெயலலிதா அரசியலுக்கு வந்துட்டாங்க. நடிகை ஜெயலலிதா, அரசியல்வாதி ஜெயலலிதா ஒப்பிடுக. இது நீங்கள் யாரை கம்பேர் பண்ணிக்கணும்னு அப்புறமேல சொல்கிறேன். கலைஞர் அப்பொழுதும் நடிகை, இப்பொழுதும் நடிகை, எப்போதும் நடிகை. நான் வேறு யாரையும் சொல்ல, ஜோசப் விஜய் தான் சொல்கிறேன். அப்போவும் நடிகை, இப்போவும் நடிகை, எப்போதும் நடிகை. அதை கலைஞர் அப்பயே சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த அம்மா ஒரு இதில் பேட்டி கொடுத்துருச்சு, கழகத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி, இதை நான் சபதமாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக ஏன்னா சபதம்லாம் செஞ்சுட்டு சத்தியம்லாம் பண்ணுது ஒரு இடத்துல, ஒரு இடத்துல பேசும்போது. அப்போ கலைஞர்கிட்ட கேட்குறாங்க அந்த அம்மா, கழகத்தை அழிப்பேன் சத்தியம் பண்ணி சொல்லுது அப்படின்னு. நேற்று கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல் அப்படின்னாராம். சொல்லிவிட்டு நிறுத்துவார் அவருடைய, நான் பிரெயினுங்கிறீங்க, சொல்லிவிட்டு நேற்று அதிகமாகிடுச்சு போல் அப்படி நிறுத்துவார். நான் சொன்னது கோபத்தை. வரும் தேர்தலில் அதிமுக அதிக இடங்கள் கிடைக்கும்னு பத்திரிகை கணிப்பு வந்திருக்கிறது. ஒரு இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை. அப்போ இவருக்கு அண்ணனுக்கு எதிராகவே எழுதிட்டு இருப்பாங்க. இப்பயும் அப்படி தான். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்தியா டுடே பத்திரிகை வந்து அடுத்து அதிமுக வரும்னு அவங்க சர்வேலாம் போட்டிருக்காங்களே அப்படிம்பாரு. அவர் எப்பயுமே மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு சொல்கிறதுக்கு ஒரு டைம் மாத்திரம் அப்படிம்பாரு. இந்தியா டுடே தானே, இந்தியா டுமாரோ பாரு என்னன்னு தெரியும் அப்படின்ட்டாரு. காந்தியும் கோட்சேவும் இப்போது இந்தியாவில் இருந்தால் என்னவாக இருப்பார்கள் கேட்குறாங்க கேள்வி. காந்தியடிகளே கோட்சேவை கூப்பிட்டு தன்னை சுட்டுக்கொள்ளுன்னு சொல்லியிருப்பாரியா அப்படின்னாரு. உங்களிடம் இருக்கும் விட முடியாத கெட்ட பழக்கம் எது
கலைஞர். வினாக்களுக்கு விடையளிப்பது. எந்த கேள்வினாலும் விடையளிக்கிற ஒரே மகத்தான தலைவன் வந்து கலைஞர் மாத்திரம்தான். எந்த கேள்வி நமக்கும் அவருக்கும் நிறைய அந்த வீரப்பன் விஷயத்தில் 2 பேரும் ஒன்று பண்ணாவே இருந்தோம். அப்போ கர்நாடகாவில் ராஜ்குமார் கடத்தல் அப்போ கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கடத்தினவன் தமிழன் வீரப்பன், அங்கே தூதுவனா போகிறவனும் தமிழன் நான், இதை ஏற்பாடு பண்ணவனும் தமிழன். யார்? கலைஞரை. நம்ம யாருமே இல்லையே கர்நாடகத்தில். அதனால் வேணுகோபால்னு ஒரு அட்வொகேட்டை வந்து தூதுவராக அனுப்பணும்னு சொல்லி கர்நாடகாவில் பூரா எழுதுகிறான். அவன் பூரா 8 காலம் எழுதுகிறான். வேணுகோபால் போகிறான்னு எழுதுகிறான். வேணுகோபாலுங்கிற ஒரு அட்வொகேட். அவர் எனக்கு மைசூரில் அட்வொகேட்டாக இருந்தவர். மைசூரில் இருந்தவர் சென்னைக்கு வராரு, கலைஞரை பார்க்கணுன்னாரு. சரிங்க, நான் அண்ணே ஒரு மைசூர் அட்வொகேட் ஒருத்தர் பார்க்கணுங்கிறாரு, நான் வாங்க கூட்டு வாங்கினாரு. அவரை உட்கார வச்சு படம் எடுத்து கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த ஒரு படத்தை வச்சு அவன் பெரிய வியாபாரம் பண்ணிட்டான். எனக்கு கலைஞர் தெரியும்னு. அப்போ கலைஞர் கேட்டார், யாருக்கு அந்த ஏதோ ஒரு படம் வந்திருக்கேன்னு. ஆனால் இந்த 97 நான் ஒரு நாள் கூப்பிட்டு வந்தேன் மைசூர் அட்வொகேட்டு, நமக்காக வழக்கு வாதாடினவர் தான். அப்படியா அப்படின்னு விட்டார். இப்போ சென்னை விமான நிலையம், நான் முதல் நாள் பெங்களூர் போயிட்டு வந்துட்டேன். 2வது நாள் அண்ணன் போகிறாங்க பெங்களூருக்கு. இது அழைப்பின் பேரில். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, நம்ம தான் வந்து சென்னைக்கு போகிறோம், எல்லாரும் நம்ம தான் போய் அவங்கள பெக் பண்ணுறோம், ஆனால் அவங்க யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி இதை ரஜினி சார் வந்து என்கிட்ட சொல்லி நான் கலைஞர்கிட்ட சொல்கிறேன். அப்போ கலைஞர் சொன்னார், அப்போ நீங்கள் ஒரு 8 போயிட்டு வாங்கன்னு என்னை போயிட்டு வர சொல்கிறேன். நானும் ரஜினி சாரும் போயிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் கலைஞர் போகிறார் ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க எல்லாரும், சார் கர்நாடகாவிலேருந்து வேணுகோபால்னு ஒருத்தர் தூதுவராக போகிறாருமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் அண்ணார். யார் அண்ணார்? வேணுகோபால். பெருமாள் எல்லாம் பெத்த பெருமாள் ஆக முடியாதியா அப்படின்னு போயிட்டார். இது வேணுகோபால் எல்லாம் நக்கீரன் கோபால் ஆக முடியாதுங்கிறது தான் அது அர்த்தம். இந்த ஸ்பான்டேனியஸ் இருக்குல்ல, சாந்தின்னு ஒரு பொண்ணு, அவங்க வந்து காமன்வெல்த்தில் தடகளத்தில் அவங்க கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க 2006. கோல்டு மெடல் வாங்கின உடனே அப்போ வந்து அது புதுக்கோட்டைக்காரமா அந்த பொண்ணு. அப்போ கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு பரிசாக 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அந்த அம்மா பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காத. அந்த அம்மா வந்து பார்வைக்கு பெண்ணாகவும், நீங்கள் உடல் உறுப்பு இதிலெல்லாம் வந்து ஆராய்ந்து பார்த்தா, அதாவது அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஆணாக தெரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவனு பெரிய அளவில் அவங்க பிரச்சாரம் பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த தங்க மெடலை திருப்பி வாங்கிடுறாங்க. திருப்பி வாங்கின உடனே இங்கே கொஞ்சம் அதிகாரிகள் இருக்கான், தலையில் வால் முளைச்சவன். அவன் வேமா வந்து 10 லட்ச ரூபா தமிழக அரசு கொடுக்க போகுதே, இது கொடுப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள. அப்போ கலைஞர் இதை கேட்டிருக்காரு, என்னையும் அதை அனௌன்ஸ் பண்ணுமே, ஏன் கொடுக்கலன்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை சாந்தி ஆனா பெண்ணான்னு தெரியாமல் அவங்க கோல்டு மெடலை திருப்பி வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம், அதெல்லாம் கிடக்கட்டியா, ஓடுனது அந்த கால் தானையா குடியா. இதாங்க கலைஞர். அந்த அம்மா ஏழ்மை நிலையில் இருக்கிறோம்மா, நீங்கள் வந்து தடகள வீராங்கனையாக தன்னை பதிவு செய்யிருக்கு, அதை இவங்க லொட்டு சொல்லி பதக்கத்தை திரும்பி வாங்குறாங்க. ஆனால் அறிவித்த 10 லட்சம் ஓடுனது அந்த கால் தானே கொடு. அதே மாதிரி தான் நம்ம ராமர்னு ஒருத்தர், மூலிகை ராமர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அவருக்கு அண்ணன் முன்னாடி பரிசோதனைலாம் வச்சார். அவர் கண்டுபிடிச்ச பெட்ரோல் மூலிகை பெட்ரோல்னு ஒன்று கண்டுபிடிச்சி அது வந்து வண்டியில் போட்டு போயிட்டுருக்கு. அதை வந்து அண்ணன் வந்து அது அவருக்கு ஒரு கௌரவம்லாம் கொடுத்தாங்க. அப்போ அவரையும் இவர் கண்டுபிடிச்சது பெட்ரோலே இல்லை, அது ஒரு திறமான இதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அண்ணன் முன்னாடி சொல்கிறாங்க, இல்லை அவர் பெட்ரோல் கண்டுபிடிக்கலையானார். அப்போ அண்ணன் சொன்னாராம், யோ அவன் கண்டுபிடிச்சதில் வண்டியில் ஊற்றுனா வண்டி ஓடுதுலையா, பெட்ரோல் ஊற்றினால் ஓடுது, இது ஊற்றினால் ஓடுனா அப்போ ரெண்டு ஒன்று தானேயா, கொடுத்த அவள்லாம் திருப்பி வாங்காதீங்க போங்க அப்படின்ட்டாரான். அப்படி கௌரவிச்சதில் தான் நானும் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அதாவது ஏங்க நம்ம சாதாரண ஒரு பத்திரிக்கையாரன், நான் வந்து பெரிய சாதிக்கணுன்ட்டுலாம் வரவே இல்லை. ஆனால் 2 மாநிலத்துக்கும் தூதுவனாக போட்டாருங்க. எல்லோரும் திரும்பி பார்க்குறான், ஏன்னா இவன் கரடு மூடாக இருக்கான், இவனை போய் தூதுவனாக போட்டிருக்கான்னு. அதில் ஒரு அந்த அம்மா இவரை தூதுவராக போடக்கூடாதுன்னு ஜெயலலிதா அறிக்கையை விடுது. அப்போ கலைஞர் கேட்டார், என்ன உங்களை அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது போலையே என்னார். இல்லை நான் பார்த்துக்கிறேன். நான் உடனே கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்டு சொல்லிச்சு, இனிமே நக்கீரன் கோபால் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கு எதிராக ஸ்டே கொடுத்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்டே இருக்குது. அந்த அம்மா செத்து போச்சு, நம்மளை பற்றி பேசக்கூடாதுன்னே ஸ்டே வாங்கியிருந்தேன். அப்போ இப்பயும் என்னாச்சு, தம்பி உதயநிதிக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணாங்களா, அடுத்த நாள் நமக்கு எஃப்ஐஆர். அப்போ எனக்கு முதல் நாளே சொல்லிட்டாங்க, அண்ணே NU 2 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்கண்ணே. யூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, யார், உதயநிதி தம்பியை. இப்போ என்ன நான் தான், எனக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. நான் உடனே அண்டர் கிரவுண்ட், நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஆகிறதுங்களாம் இன்றைக்கி நேற்றா பழக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் உடனே யூஜி அண்டர் கிரவுண்ட் 10 நாள் எப்படியும் பிடிச்சி குண்டாஸில் போகணுன்னு ரொம்ப அலைஞ்சாங்க. அப்புறம் ஏபி வாங்கிட்டோம். எங்கள் அட்வொகேட் எங்களுக்கு நல்ல தெளிவான அட்வொகேட் எங்ககிட்ட இருக்காங்க, பெருமாள்னு ஒருத்தர். வாங்கிட்டோம். வாங்கின உடனே இவங்ககிட்ட விசாரணைக்கு போகணும். விசாரணையில் கேள்வி என்ன தெரியுமா, ஜனநாயகன் படத்தை எப்படி வந்து நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு தான் கரூர் கூடத்தை பயன்படுத்தினான்னு எப்படி சொன்னேன். அது நம்மளால தான் ஜனநாயகன் படம் தோற்று போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏடே மூதேவி, நீ எடுத்த படம் நல்லா இல்லாமல் ஓடலை, நான் ஏதோ பேசுனதுனால தான் ஜனநாயகன் படம் ஓடலைன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அது ஒரு நல்லது தான், அது ஒரு கௌரவம்ல. சாதாரண ஒருத்தன் மீசிங் கீசியமாக எடுத்துடுறான், அவன் பேசுனதில் ஜனநாயகம் படம் ஓடல, அது வந்து பெரிய நட்டமாயிடுச்சுன்னு நம்ம மேலே பழி போடுறாங்க. இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். ஆனால் டெய்லி 50 கேள்வி 100 கேள்வி, நேற்று வரைக்கும் கேள்வி, இன்னமும் விசாரணைக்கு போயிட்டு தான் இருக்கேன். விசாரணைக்கு போகிறோம். இன்றைக்கி கேட்ட கேள்வியில் இருந்து பதில் சொன்னதுலேருந்து நாளைக்கு 9 கேட்பாங்க. எப்படியாவது மாட்டுவானான்னு. அது கண்டிஷனு, பெயிலு, ரிலாக்ஸு இதெல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு வச்சுங்க. வாழ்க்கையில் அதான் சிவபானன் சொன்னார், அண்ணா ஜனநாயகம் படம் என்னால் தான் போச்சுனார். ஜனநாயகமே இல்லை, அப்புறம் என்ன ஜனநாயகம் படம் ஆடினார். அது கலைஞர். அப்போ கடைசியாக முடிச்சிடுறேன், ஏன்னா எங்கள் தம்பி அண்ணன் மகேஷ் அண்ணன் பேசணும். கலைஞர் எம்ஜிஆர் பீரியடில் கலைஞர் வந்து திருச்செந்தூர் வேலை காணோன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நடைபயணம் போனது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடைபயணம் போனார். அப்போ எம்ஜிஆர் முதல்வர் நடைபயணம் போயிட்டு வேலை காணணும், வேலை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே நடைபயணம் போனார். அப்போ கலைஞர் நடைபயணம் போயிட்டு வந்தாச்சு சட்டமன்றம். இப்போ எப்படி ஜோசப் விஜய்க்கு பாட்டு பாடுறதுல ஒரு அம்மா
என்ன பாடுச்சு? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு. அது மாதிரி அப்போ எம்ஜிஆருக்கும் பாடினாங்க. எம்ஜிஆருக்கும் பாடினாங்களாம். அப்போ ஒரே சுற்றி சவுண்டு சங்கு சங்குன்னு கேட்குமா. அப்படி பாடிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்காக ஆதரவாக பேசுகிறதா ஒருத்தர் வேலை தேடி நடையாக நடக்கிறாரு. நடையாக நடந்து முருகனை போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. முருகன் தான் இங்கே இருக்காரு. யாரை? எம்ஜிஆரை காமிச்சு, முருகன் தான் இங்கே இருக்காரு, இங்கேயே பார்த்துருக்கலாமே அப்படின்னாராம். கலைஞர் எந்திரிச்சாராம். அவருடைய ஸ்டைலை பேசுகிறதுக்கு முன்னாடி டொக்கு டொக்குன்னு 2 தட்டு தட்டுவார். தட்டிட்டு, நான் வேலை தான் காணவன்னு நடந்து போனேன், முருகனையும் திருடிட்டீங்களா? சமயோஜிதம். சமயோஜிதத்தில் அவரை அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க. போராளி அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம். நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துச்சுல, வந்தவுடனே நம்மளையும் பிடிச்சி உள்ளே போட்டுச்சு. ஒரு பிரச்சனை. இந்த ரொம்ப 100 நாள், இப்போ 100 நாள் கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி அந்த அம்மா 100 நாளுக்கு ஊட்டிக்கு போச்சு. அந்த அம்மாவும் சசிகலாவும். அங்கே போனது கொடநாடு எஸ்டேட்டை பார்க்குறேன்னு சொல்லி நான் மேட்ரு பண்ணிட்டேன். அதோ பாரக்கா அந்த எஸ்டேட் தான். அதுக்கு நம்ம மேலே அன்பாக ஒரு 3 வழக்கு போட்டாங்க. அரசு ஆவணத்தை திருடிய குற்றம்னு. நான் தலைமறைவு போகிறோம். அப்புறம் 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, மறுபடியும் வரோம். கண்டிஷன் பெயில்ல. அவர் டிஐஜியே இருப்பார். சார், இந்த போட்டோ எங்கே சார் எடுத்தீங்க? ஒரு படம் போட்டுவிட்டோம். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டில் தாங்க எடுத்தேன். என்ன ஜெயலலிதா அம்மா வீட்டில் தான் எடுத்தது. அவன் நம்பவே மாட்டேங்கிறான். ஐயோ, அங்கே தான் ஏன் எடுத்தேன் அப்படின்னேன். இப்போ அதுக்கப்புறமா எனக்கு கடுமையான சோதனை. இதை கண்டித்து என்ன பண்ணோம், இங்கே ஒரு ஹிட்லர்னு ஜெயலலிதாவுக்கு ஹிட்லரை படம் போட்டு ஒரு அட்டைப்படம் பண்ணேன். அதுக்கு ஊர் பூரா புத்தகத்தை எரிச்சாங்க, ஏஜெண்ட் அடித்தாங்க, லைன் பாய் அடித்தாங்க, நம்ம ரிப்போர்ட்டர் அடி. எங்கே பார்த்தாலும் நக்கீரன் பார்த்த இடத்துல எரிச்சிருவாங்க. அப்படி வந்த உடனே கலைஞர் வாங்கலைன்னாரு. என்ன ஹிட்லர்னாரு? ஏன்னா நீங்கள் போட்டது தானே. நான் என்னென்னா, இந்திரா காந்தி மிஷா பீரியடில் இந்திரா காந்தியை அப்போ முரசொலியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை போட்டிருப்பார். அவர் தான். அவருடைய ஐடியாவில் செல்லம்னு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருப்பாங்க. அதையும் அந்த கார்ட்டூனில் செல்லம் ஆர்டிஸ்ட்டை போய் கேட்குறேன், இது எப்படி போட்டிங்க அப்படின்னு. கலைஞர் தான் ஐடியா கொடுத்தாரு. இந்திராவை ஹிட்லர் ஆக்குங்கன்னாரு. அவர் தான். நான் கொண்டு போய் கொடுத்தேன். அப்பையும் அவர் கரெக்ஷன் சொல்கிறாரு. கையில் அந்த ஹிட்லர் நம்ம போட்டிருக்கிற கையில் ஒரு பேண்ட் இருக்கும், அந்த ஸ்வஸ்திக் பேண்டு. அந்த பேண்டை போட்டு கொண்டு வாங்கன்னு என்கிட்ட மறுபடியும் சொல்லி கரெக்ஷன் கொடுத்தாரு. அவர் 6 படம் இருக்கும். அதை வச்சு தான் நான் இந்த மாவை ஹிட்லர் போட்டேன். அது கொண்டே பிடிச்சி நம்மளை. நான் என்ன பண்ணேன், கோவத்தில் அவங்க பண்ண அட்டூழியத்தெல்லாம் எடுத்து அட்டைப்படம் அக்யூஸ்ட் 1 யார்? ஜெயலலிதாவை. கம்பிக்கு பின்னாடி கம்பி, சிறைக்கு பின்னாடி ஜெயலலிதா அப்படி கம்பியை பிடிச்சி நிற்கிற மாதிரி நான் நல்லா ஓவியம்லாம் பாடுவேன். அக்யூஸ்ட் நம்பர் 1. அடுத்த இஷ்யூ அக்யூஸ்ட் நம்பர் 2 நம்ம சசிகலா. நம்பர் 3 அக்யூஸ்ட் நம்பர் 3 யார்? செங்கோட்டையன். அக்யூஸ்ட் நம்பர் 4 கண்ணப்பன். இப்படி போட்டேன் 4. போட்ட உடனே நமக்கு குத்துசியார் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணாங்க. தலைவர் வர சொன்னார் அப்படின்னு. நேராக போயிருந்தேன். என்ன மேலே போகிறேன், மேடை 4 புத்தகம் வச்சுருக்காரு டேபிளில். 1 2 3 4. என்ன இதுன்னாரு. இல்லைண்ணே, அவங்க விடக்கூடாதுண்ணே, ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்கண்ணே, ஏஜென்ட்லாம் அடித்து, லைன் பாயெல்லாம் அடித்து, ரொம்ப சிக்கல்ண்ணே, அதுக்காக தானே இப்படி பண்ணேன்னாரு. போதும், நிறுத்துங்க. ஒரு போராளிக்கு எந்த இடத்துல நம்ம பதுங்கி போகணுங்கிறது அவருக்கு சொல்லி தான் நானே பதுங்கினேன். அன்னையிலேருந்து இந்த அக்யூஸ் நம்பர் 1 2 3 4ஓட நிறுத்திட்டேன். நான் இல்லைன்னா 20 வரைக்கும் கொண்டு இருப்பேன். நிறுத்துங்க. இப்போ நக்கீரன் அடிக்கக்கூடாதுன்னு எங்கே பார்த்தாலும் போடு. அவர்கிட்ட தான் போனேன். ஏன்னா எங்கேயும் அடிக்கலை. மாறன் பிறந்தாங்க, கூப்பிட்டு என்னென்னு
எங்கேயோ போயிருக்கோம், நானும் எங்கேயோ ஊரோடு போயிருந்திருப்பேன். அன்னைக்கு அவர் இடம் கொடுக்கலன்னா நக்கீரன் தொடர்ந்து வந்திருக்காது. ஆக போராளியாக இருப்பது மட்டும் இல்லை, அவர் போட்ட பாதையில் நம்ம போராடிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நியாயமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதும் கலைஞரை தவிர வேறு யாருமே இல்லை. இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு பத்திரிகையாளனா சொல்கிற அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே பின்னாடி இருந்தது கலைஞர் அன்றி வேறு யாரும் இல்லை. கலைஞர் தான், கலைஞர் தான். கலைஞரின் நினைவோடு சேர்வான்னு சொன்ன மாதிரி வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நன்றி.